இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டா, இந்த கப்பல் உலகத்தில் இருக்கிற மாபெரும் விமானம் தாங்கி கப்பல்கள்ல நம்பர் 1 கப்பல்கள்ல இதுவும் USS ஆப்ரகாம் லிங்கனும் தான் வரும். இது USS ஜெரால்ட் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய கப்பல். அதே போன்று USS ஆப்ரகாம் லிங்கன். USS ஆப்ரகாம் லிங்கனை பொறுத்தவரை ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாப்ல அமெரிக்காவுக்கு. அது கிடையாது இப்ப மத்திய கிழக்கில். அதே நேரத்தில் இன்றைக்கு நேற்று இரவுகள் பிற்பட்ட இரவுகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் USS ஜெரால்ட் ஃபோர்ட் வந்து வாங்கின அடி காரணமாக கடுமையான தீப்பிழம்புகள் ஏற்பட்டு கப்பல் இனிமேல் யுத்தத்தில் தற்காலிகமாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிற நிலையில தான் பழுது பார்ப்பதற்காக செங்கடலை விட்டு வெளியேறி கிரேக்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு, அமெரிக்காவுடைய கடற்படை தளம் இருக்கக்கூடிய தீவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது இந்த கப்பல். அதாவது சரி செய்து கொண்டு போறாங்களாம். அடி அந்த அளவுக்கு விழுந்துருச்சு, அதனால பின்வாங்கிடுச்சு கப்பல் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இது எல்லாமே ஒன்றை காட்டுகிறது. ஈரானுக்குள்ள பல தளபதிகள் தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஈரான் கொடுக்கிற அடி மிக பலமாக இருக்கிறது. அதனால தான் அவர்களுடைய கப்பல்கள் கூட பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் 62வது அலை தாக்குதல்கள் 62 வேவ்ஸ் அடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மேல, அமெரிக்காவுடைய பல பகுதிகள் மேல. ஈரானுடைய IRGC குறிப்பாக அந்த இஸ்மாயில் ஹத்தீப் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாகவும், அலி லாரிஜானி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாகவும் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அக்ரே, அதே போன்ற ஹைஃபா, டெல் அவீவ், பீர்ஷேபா போன்ற இடங்கள் எல்லாம் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் டெல் அவீவினுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். பற்றி எறிகிற காட்சிகள். இங்கே ஒன்றை கவனிச்சுக்கிறீங்க என்னன்னு கேட்டால், ஈரானுக்குள்ள அமெரிக்கா போய் அடிக்கிற காட்சிகளும் ஈரானே வெளியிட்டால் மட்டும்தான் பெரிய அளவில் வெளியே வருதே தவிர அமெரிக்காவாலோ இஸ்ரேலாலோ கடந்த காலங்களில் மாதிரி அந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்களை வெளியே போட முடியாமல் இருக்குது. பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டால் மட்டும் தவிர்க்க முடியாமல் வெளியே வருது. அப்படியே அந்த புகைப்படங்களை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு யாரும் கொடுத்தாலும் ஈரானுக்குள்ள அது அஃபென்ஸு, அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்களை. ஏன்னா நாட்டினுடைய அந்த வீரத்தை அதை கட்டுப்படுத்தணும், மக்கள் பலவீனப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதை அவங்க செய்கிறாங்க. இதே வேலையை தான் இஸ்ரேல்காரன் தொடர்ந்து செஞ்சே வந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எங்களுக்கு அடிக்கிற மாதிரி நிறைய வீடியோக்களை ஏஐயில் செஞ்சு ஈரான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்டா இந்த கம்பிகள்? ஈரான் வந்து ஏஐயில் வீடியோ செஞ்சு பரப்பிக்கிட்டு இருக்கிறானா? அதெல்லாம் பொய்யா? அப்போ இந்த USS ஜெரால்ட் ஃபோர்டு போகிறதும் வந்து ஈரான் வந்து ஏஐயில் செஞ்ச வீடியோவா? அல்லது USS ஆப்ரகாம் லிங்கன் போனது அது மாதிரியா? அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுது, இது வந்து ஏஐ வீடியோவா? ஹொர்மூஸில் நகர முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்களே, அது ஏஐயா? அப்போ என்னென்னா அடி வாங்குறதுக்கு அந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசல மண் ஒட்டல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளை பேசி கொண்டிருக்கிறார் இவர் என்கிற செய்திகளையும் நம்ம புரிஞ்சுக்கிற முடிகிற. அதே நேரத்தில்